பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சித்திரை திருவிழா மதுரையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 10 நாட்கள் திருவிழா. இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். இந்த 10 நாள் ஒரு சுவாரஸ்யமான கதை தான். எல்லாருக்கும் ஐபிசியில் தீபாவளி வரும். ஆனால் மதுரைக்காரர்களுக்கெல்லாம் தீபாவளி சித்திரையில் அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய காலகட்டம் தான் வரும். இந்த 10 நாட்களும் இந்த ஊரே பயங்கர திமிலோகப்படும். எல்லாம் பக்கத்தில் இருக்க கிராமவாசிகள் எல்லாரும் வண்டி பூட்டிட்டு, அந்த காலத்தில் மாட்டு வண்டி, 2 மாட்டு வண்டி, 4 மாட்டு வண்டியில் 2 மாட்டு வண்டியில் வருவாங்க. கூடு வச்ச வண்டி, கூடு வைக்காத வண்டியில் இன்றைக்கெல்லாம் காராக போச்சு. 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த அழகர் ஆற்றுல இறங்குற வைபவத்துக்கு கலந்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படிங்கிற வைபவத்தை தெரிந்து கொள்ளலாம். மதுரைக்கு வடக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சிக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு காளை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு ரிஷபாத்திரின்னு பேர். இந்த தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் தேடி யமதர்மன் இங்க இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குகிறான். யமதர்மன் வணங்கணும்ன பெருமாளும் அவனுடைய தவத்தை மெச்சி சாப விமோசனம் தருகிறார். அப்போ யமதர்மராஜா கேட்டுக்கிறாரு, எனக்கு சாப விமோசனம் தந்த மாதிரி நீங்களும் இங்க போயே இருங்க, பூலோக மக்களுக்கும் சாப விமோசனம் தந்து அவங்களையும் காத்து ரசிக்க வேண்டும். நாங்கள் அடிக்கிட்டான் பெருமாள் அந்த பழமுதிரி சோலை அழகர் மலையில தங்கிட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. கள்ளழகர் அவதாரம் எடுத்து எழுந்தள்ளி இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் சங்கு, சக்கரம், வில்லு, வாளு, கதை என பஞ்ச ஆயுதங்களோடு காட்சி தருகின்றார். பெருமாள் கையில ரெடியா சக்கரம் புறப்பட தயாரா இருக்கும். பக்தர்களிடமிருந்து அபய குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிப்பதற்காக சக்கரத்தை அந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லயே வச்சிருக்காரு பெருமாள். மூலவருக்கு அடுத்தபடியாக அதிக முக்கியமானவர் இங்க சோலைமலைக்கு அரசராக விளங்கும் உற்சவர் தான். ஏன்னா இந்த உற்சவர் அபரஞ்சிங்கிற அரிய வகை தங்கத்தால் ஆனவர். சோலைமலைக்கு அரசர் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாகவே பூஜிக்கின்றார்கள். உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் 2 தான் இருக்கு. ஒன்று அழகர் கோயில், இன்னொன்று திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் இருக்கக்கூடிய சிலை. அழகர் ஏன் ஆற்றில் இறங்குகிறார், கல்லழகர் ஆற்றில் ஏன் இறங்குகிறார்ங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை மறைந்திருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கலாம். சுதபஸ்கிற முனிவர் நூபுர கங்கையில தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் தன்னுடைய பரிவாரங்களோடு வழியாக வருகிறார். பெருமாளையே நினைத்து கொண்டு சுதபஸ் முனிவர் தவம் செய்து கொண்டிருந்ததுனால துர்வாச முனிவர் வந்ததை கவனிக்காமல் விட்டுவிட்டார். ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருந்ததால் துர்வாசருக்கு சீக்கிரம் கோபம் வரும். அவர் ஆத்தமடைந்த துர்வாசர் இவரை பார்த்து மண்டூகோபவ, மண்டூகம் அப்படின்னா தவளைன்னு அர்த்தம், மண்டூகோபவன்னு நீ தவளையாக போக கடவாயின்னு சாபம் கொடுத்துறாரு. உடனே சுதபஸ் முனிவர், ஐயா நான் பெருமாள் நினைச்சு தவம் இருந்தேன், உங்களை வருவது தெரியாமல் மறந்து விட்டேன், என்னை மன்னித்து கொஞ்சம் சாப விமோசனத்துக்கு அருள் பண்ணுங்க போது, நீ போய் விவேகவதி தீர்த்தக்கரை, வைகை நதிக்கு இன்னொரு பெயர் விவேக நதி, விவேகவதி, அந்த தீர்த்தக்கரையில போய் தவம் பண்ணிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அழகர் அங்க உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாங்கிறார் துர்வாசர். அதனால வைகை கரையில தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காகத்தான் கள்ளழகர் அங்கே ஆற்றிலே இறங்குவதாக ஐதீகம்னு புராணங்கள் கூறுகின்றன. சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னதாகவே சித்திரை திருவிழா கோலாகலமாக துவங்கிவிடும். முதல் 2 நாட்கள் கோயிலில் இருப்பார் அழகர். 3ஆம் நாள் மாலையில மதுரையை நோக்கி புறப்படுவார். ஆரம்ப காலத்துல கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர்ல போய் சேருவார்.
அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறங்குவதற்காக அலங்காரம் செய்வார்கள். அவருக்கு அலங்காரம் பண்ணதுனாலேயே அந்த ஊருக்கு அலங்காநல்லூர்னு பெயர் வந்தது. அதனாலதான் இன்னும் அது அலங்காநல்லூர் பெயர்ல இருப்பதாக கூறுகிறார்கள். அலங்காநல்லூர்லேருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றிலே இறங்கி அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு, அதாவது சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார். அதனாலதான் அது வந்து மண்டூர்ங்கிறது பேரு அப்படியே மருவி வண்டியூர் ஆயிடுச்சு. கல்லர் கொண்டையிலே குத்திட்டி, கையிலே வளைத்தடி, அந்த பூமரங், இடுப்பில் ஜமதாடு, ஒரு வகையான கத்தி என பலவிதமான ஆயுதங்களோடு கல்லழகர் மதுரையை நோக்கி பயணிக்கிறார். அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கிலே வழிநெடுக்க அவருக்கு பக்தர்கள் தரிசனம் செய்து வண்ணம் இருப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட மண்டபப்படிகள் இருக்கின்றன. திருச்சியில் சமயபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண்டபப்படி இருக்கும். அதே மாதிரிங்க 500க்கும் மேற்பட்ட மண்டபப்படிகளில் ஆசி வழங்கி விட்டு 4ஆம் நாள் தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு செல்கின்றார். அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான 3 மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களைகட்டும். 4ஆம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயில்ல கல்லழகருக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்துக்கும் நூபுர கங்கையிலிருந்து தீர்த்த நீர் கொண்டு வரப்படும். அந்த தலைச்சுமையாக கொண்டு வருவார்கள். அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம். இதிலும் கூட ஒரு நம்பிக்கை, அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் எல்லாம் ஒரு மரப்பெட்டியில இருக்கும். இந்த பெட்டியில சிகப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை, ஊதான பல வண்ணங்கள்ல பட்டுப்புடவை இருக்கும். கோயில் இருக்கக்கூடிய தலைமை பட்டர் வந்து பெட்டிக்குள்ள கை வெட்டி ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில எந்த வண்ண புடவை சிக்குகின்றதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும். அந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்திலேயே நல்லது கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிகப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும். வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையிலே இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்திலே மங்களகரமான நிகழ்வுகள் இருக்கும். ஆகையினால அழகர் வரும்போதே என்ன கலர் பட்டு கட்டி வராருன்னு மக்கள் பக்தர்கள் எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள். 5ஆம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றிலே இறங்கும் வைபவமும் தல்லாகுளத்தை விட்டு அழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் விழா. ஏன்னா அந்த காலத்துல தார் ரோடு எல்லாம் கிடையாது, மண் ரோடு. டிராபிக் அதிகமாகும் போது அந்த மண் ரோடெல்லாம் குப்பை இது வரும். அந்த குப்பையை அடங்குவதற்காக தண்ணீர் பீச்சுவது ஒரு பாரம்பரிய வழக்கமாக இருந்தது. அதை அந்த தூசிகளை தணிப்பதற்காக. அதனால காலப்போக்கிலே அது ஒரு வைபவமாகவே மாறிவிட்டது. அதனால அழகர் ஆற்றிலே இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக இருக்கும். ஆற்றில் இருக்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார். ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை செய்வார்கள். அதற்கப்புறம் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூருக்கு கிளம்புவார் அழகர். வழிநடுக வரவேற்பை பெற்றுக்கொண்டு 5ஆம் நாள் இரவு வண்டியூர் போய் சேர்றாரு. 6ஆம் நாள் அதிகாலையில அழகருக்கு ஏகாந்த சேவை, பயணக்களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கல்லழகர் வண்டியூர் பெருமாள் கோயில வலம் வருவார். அதன் பிறகு தேனூர் மண்டபத்திலே இந்த மண்டபம் வைகை ஆற்றுக்குள்ளே திருமலை நாயகரால் கட்டி கொடுக்கப்பட்டது. இது வந்து தந்தத்தால் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த வைபவங்கள் இங்க வந்து கருட வாகனத்திற்கு மாறுகிறார் அழகர். அங்கிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தந்து தேரூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபத்திலே 6ஆம் நாள் இரவு வந்து சேருகிறார். அங்கு தங்கிட்டு இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பெருமாள் பரவசப்படுத்துவார். 7ஆம் நாள் காலையிலே அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கிலே திருமலை நாயக்கர் திவானால் செய்து கொடுக்கப்பட்டது. இது தந்தத்தால் இழைக்கப்பட்டது. தல்லாகுளத்துள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வராது. அங்கே அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கிலே ஜோடனை நடக்கும்.
வழி நடுக 8ஆம் நாளில் பூப்பல்லக்கு மலை நோக்கி கிளம்பும் போது பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு 9ஆம் நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார். 10ஆம் நாள் பயண கலைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி நடக்கின்றது. இதுதான் இந்த 10 நாட்கள் சித்திரை திருவிழாவினுடைய கோலாகலமான காட்சிகள். இந்த 10 நாளுக்கும் கள்ளழகருக்கு செக்யூரிட்டியா இருந்தா வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜமீன் வாரிசுகள் தான் அழகருக்கு பாதுகாப்பாக நிகழ்ச்சிகள் பூரா வந்துட்டே இருப்பாங்க. ஆக கள்ளழகர் வைகை நதியில மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் செய்து பலவிதமான அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு காட்சி தந்து சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டும் பழக்கம் இன்னும் மக்கள் கடைபிடித்துக் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். மதுரைக்கு ஒரு சிறப்பு சித்திரை திருவிழா என்று கூறி அனைவரும் இந்த திருவிழாவிலே இன்னைக்கு மீனாட்சி கல்யாணம் பார்க்கறவங்க பாருங்க, இல்ல மற்ற நாள் ஏதாவது ஒரு நாள் பார்த்து இறைவனுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.